Hey guys, நாங்க இன்னைக்கு வந்து எங்க ஸ்டோர்ல ஒரு அக்காக்கு கல்யாணத்துக்கு போறோம். வெல்கம் பேக் டு our KST சேனல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. கேஸ்ல போடுவேடி. கண்டிப்பா போடு KST. கண்டிப்பா போடு. திரும்பி வந்திருக்கோம். பேசு. எதுக்கு வந்திருக்கோம்னா பிரியாணி போடல. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு போறதே லேட். அதனால எங்களுக்கு வந்து பிரியாணி போடணும். ஒரு அவங்க தாலி கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பிரியாணி வந்து போடல. வெஜிடேரியன். பேசாம அப்பள சண்டை மாதிரி பிரியாணி சண்டை போட்டுடலாமா? போடு. இப்ப வந்து காலிஃப்ளவர் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா வரும். காலிஃப்ளவர் மட்டும் காலினா அவ்வளவுதான். அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியது. ஆமா 2000 போட்டுருக்கோம். 2000 நாங்க பிரியாணி ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். வித் ஃப்ரைட் ரைஸ். ஆமா தந்தூரி சிக்கனோட. ஆமா இதெல்லாம் சூப்பர்க்கா. பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க பேச்சுலர் கேர்ள்ஸ்னு ஒண்ணு வச்சு உங்களை எல்லாம் கூட்டு போய் பிரியாணி போடுவேன். கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கும். உங்களுக்கு பிஸியா இருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கல்யாணத்துல பிரியாணி போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்களுக்கோசம். அடுத்தது எங்களுக்கு எங்க 2 பேரும் அந்த மாப்படிக்க சொல்லும் போது அந்த டீட்டெயிலா சொல்வீங்க அக்கா. எப்படி அந்த கார்னர்ல ஒரு கருப்பு இருக்க கூட சொல்லி அடிப்பீங்க. ஒரு பிரியாணி உங்களுக்கு எங்களுக்கோசம். நந்தினி மூஞ்சி தெரியலடி. சுபாக்காக்கு ஏதாவது விஷ் பண்ணுங்க. வேற இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான். அடுத்தது அப்படியே சரஸ் கிட்ட கொடுங்க. சுபாக்காக்கு ஏதாவது விஷ் பண்றீங்களா? ஹாப்பி மேரேஜ் சுபாக்கா. அண்ணா கூட வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே வந்துட்டு அண்ணா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. நீங்க வந்து நான் பார்த்து சிரிச்சுனே இருப்பீங்க. நான் சிரிச்சு பயம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவேன் நம்ம ஸ்டோரி எல்லாருமே. அதுக்கப்புறம் மால்லையும் கேஸ்ட்ரியும் தான் கொஞ்சம் பிரியாணிக்கு ஆசைப்படுறாங்க. நீங்க அப்புறமேட்டு ட்ரீட் மட்டும் வச்சிருங்க. எங்களுக்கு வச்சா நீங்க சாப்பிட மாட்டீங்க. நீங்க அவங்களுக்கு மட்டும் வச்சிருங்க, எங்களுக்கு வேண்டாம். சுபாக்காவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாங்க சுபாக்காவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். சாம்பார் சொல்ல இட்லி தான். நீங்க அப்ப 2 பேரும் உங்களுக்கு போய் இட்லி கிடையாது கிளம்புங்க. இட்லி நாங்க சாப்பிடுவோம். பிரியாணி தான் வேணும். எங்களுக்கு நீங்க ஷேர் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. கம்னு சொல்லு. உங்களுக்கு இட்லி கிடையாது. சரி அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் அக்காவோட சந்தோஷமா இருங்க. எங்களுக்கு ஒரு அக்காவா, அந்த அண்ணாக்கு ஒரு நல்ல வைஃபா, ஜாலியா இருங்க. அக்காக்கு ஏதாவது விஷ் பண்ணுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் சுபாக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எனி டைம். சோ லவ் யூ அக்கா. இன்னும் மார்னிங் கிட்ட மட்டும் தான் கத்துவாங்க போல. சுபாக்காக்கு விஷ் பண்ணுங்க. சுபாக்கா லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. நீங்க போதே கொண்டு போங்க. நீங்க கொண்டு போவீங்க நல்லா தெரியும். எங்களே மேஸ்டிங்க அவங்கள மேக்க மாட்டீங்களா? பேசுங்க. ஹாய் गाइस. இப்போ வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா சுபாக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க விஷ் பண்ண சொன்னாங்க. ஓகே ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா என்னன்னா அண்ட் பிரியாணி போட்டுக்கலாம். எனக்கும் மாலிக்கும் அது கஷ்டம் தான். சரி விடுங்க. உங்க பாப்பா பர்த்டேக்கு போட்டுருங்க. சோ பை. வந்து மீட் பண்றோம். பை. ஹாப்பி மேரிட் லைஃப் சுபாக்கா. அர்ஜுன் மாமா கூட ஜாலியா இரு. ஆனா உங்களை நான் மிஸ் பண்றேன். என்றும் புன்னகைதான். ஆமா மிஸ் பண்றேன். சுபாக்கா வேற மார்னிங் ஷிப்ட்ல வந்து இல்லன்ட்டு. பரவாயில்ல. போய் புருஷன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு. பை. ஹாய் गाइस. இப்போ நான் மண்டபத்துக்கு வந்துட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சா ஆகவே இல்லை. கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். மாங்கல்யம் தந்தனானே நமச்சிவன ஏத்துனா. சுபாக்கா 100 ஆண்டு நான் வாழணும், நல்லபடியா இருக்கணும். சாப்பாடு கறி சாப்பாடு போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இட்லி வடை தான் கொஞ்சம் பிடிக்கல. சுபாக்கா
மாடசாமி அங்க இருக்காரு. இப்ப வந்து சுபா, மாடசாமி, அர்ஜுன். வரல தட்டெல்லாம் வாங்கியாச்சு. பூ கொடுத்தாங்க, தட்டு கொடுத்தாங்க. தட்டு பாருங்க, எங்க அம்மாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தட்டு இன்னும் 2 தட்டு வாங்கலாம். இன்னும் தட்டு தருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்கிட்டு போவோம். அப்ப காட்ட போறேன் அம்மா மெஸ்ல எப்படி எல்லாம் கூட்ட நிக்கோமோ அந்த மாதிரி எங்க கோ மெஸ் இப்படி நிக்கிறாங்க. போதும்க்கா. இட்லி எப்படி இருக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. சரி சொல்லுங்க எப்படி இருக்கு ஃபுட்? சூப்பரா இருக்கு. ஆனா நாங்க லாஸ்டா வந்ததுல சட்னி இல்ல, பாயாசம் இல்ல, பூரி இல்ல, அப்புறம் பாயாசம் இல்ல. சண்டை போடலாமா? சரி பாவம் பொளச்சு போட்டோம். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? சரி திரும்பியும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா? தோசை புளிப்பா இருக்கு. செகண்ட் ரவுண்ட் சரசக்கா நீங்க சொல்லு. சாப்பாடு போல அவங்க தான் போட்டாங்க. நந்தினி அக்கா சாப்பாடு எப்படி இருக்கு? ஃபுட் ரிவ்யூ. அது சாப்பாடா டிஃபன் தானே? நான் தான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. கடைய சாப்பிட்ட சாதனை சொல்லு எப்படி இருந்துச்சு சாப்பாடு? மேனேஜர் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அவரு தண்ணி கேன் போனது அவரு வேலை அவர் கட்டு. உங்களை பார்த்தவருக்கு வாட்டர் எங்க டீம்ல ரொம்ப வயசானவங்க 2 பேர் நீங்க தான். நெக்ஸ்ட் உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம். வெற்றி மாறன் மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு அருமையா இருந்துச்சுப்பா. ஆனா ஒருத்தர் இருக்க அவன் ஒஸ்டா பண்ணிட்டான். நீங்களா குலோஜாம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அந்த வெள்ளப்பூ எடுத்து அந்த வெள்ளப்பூ எடுத்து எல்லா தண்ணியும் மேல தெளிங்கடா. ஒரே குரூப்பா இருக்குமா? கரெக்டா வைபோட வந்த இப்ப என்ன ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு முன்னாடி போட்டீங்க, நான் வைபா இல்லாதவங்க கூட உட்கார்ந்து நிக்கிறேன். பின்னாடி வாடாமா. vlogல கேப்சர் ஆயிடுச்சு. ஆமா இந்த வீடியோ வந்து மறைச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். செலிபிரிட்டி நினைக்க போறாங்க. அவனுக்கு 2 பேர் தூங்கிட்டு இருக்குது.